என்னடி? ஏய், நீ இங்கயா வர்க் பண்ற? யாருடி இவன்? இவன் தான் 674வது ஆளு. ஐயோ, என்னடி இது? டூ மச் டி. கேண்டீன் பையன்லாம் ப்ரோபோஸ் பண்றான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? போ போய் பில்லு கொண்டு வா. பில்ல நானே பே பண்ணிடுறேங்க. நீயா? நீ எதுக்கு பே பண்ற? நான் இருக்கும்போது நீங்க பில் எல்லாம் பே பண்ண கூடாது. நீங்க காஃபி குடிங்க. சார் பில் சார் 20 ரூபா சார். சார் 1000 ரூபா சார். 20 ரூபா சேஞ்ச் இருந்தா கொடுங்க சார். பரவாயில்லையா? பேலன்ஸ் டிப்ஸா வச்சுக்க போ. தேங்க்யூ சார். 20 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறான். ரொம்ப முத்தி போச்சுடி. டைம் ஆச்சு, வா போலாம். என்ன ஃபாலோ பண்றியா? ஆமாங்க. என்ன லொல்லா? இல்லங்க ஜொல்லு. ஐயோ, மூஞ்சிய பாரு. ஏங்க நீங்க கோபப்படுறத விட சிரிக்கும் போதாங்க அழகா இருக்கீங்க. ஏய், என்ன வம்பிழுக்கறியா? என்ன யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா என் ஆளா மட்டும் இருந்துருங்க, அது போதும். ஏய், என்ன பஞ்ச் டயலாகா? இதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் எதுக்குங்க இடத்த காலி பண்ணும்? 805 தடவை தோத்ததுக்கு அப்புறமா தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தாங்க நானும். நீங்க எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்ட் ட்ரை அகைன். நல்லா பேசுற. அதுக்காக நீ எரிய வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பல்ப் இல்ல, நீ ஒன்னும் எடிசன் இல்ல. இன்னொரு தடவை உன்னை இந்த காம்பவுண்ட்ல பார்த்தேன், போலீஸ் வரும். கம்பி எண்ணுவ. பி கேர்ஃபுல். இதுக்குதே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன் ரூட்டு சரிப்பட்டு வராதரா, ஏன் ரூட்டு தான் சரிப்பட்டு வரும்னு. இந்த காலத்து பசங்க பேஸ்புக் SMS போற காலத்துல அவள்கிட்ட போய் கவிதை சொல்றாளா, கண்ணே கலா உன் இதயத்தி நிலான்னு. அதே அவ கட் பண்ணி விட்டு போயிட்டா. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சூரியன் பட்டாதான் தாமரை மலரும். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவை. அதனால அவளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பே இல்லையே. தப்பே இல்ல. இன்னும் 4 மாசத்துல அவ படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல போய் ஒரு கிளினிக்க போடுவா. இந்த மாதிரி பெரியவருக்குன்னா ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்களோட சேர்ந்து நீ பாசிய பிறகு. சரி அழகப்ப, அதுக்கு என்னதான் முடிவு? உன்னைய தொலைச்சாத்தே முடிவு. சரி கேட்டுட்ட சொல்றேன். இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம், காலையில தாலிய கட்டுறோம். சித்தப்ப, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆமா, இது பெரிய முல்லை பெரியார் உடன்பாடு, காவேரி உடன்பாடு. உலகம் பாஸ்டா போய்கிட்டு இருக்குடா. டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நீங்க 2020 பாத்துக்கிட்டு இருக்கேன். மனிதனுக்கு ஆயுள் 60 வரைக்கும் தான் இருக்கு. நீ 59 வரைக்கும் அலையணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? பாஸ், அழகப்பு டெய்லி ஆஃப் அடிச்சு சொல்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒத்துக்க. பாஸ், அழகப்பு சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நைட்டா தூக்கிடும். என்ன சொல்ற? ஓகே தான் சொல்றேன். சரி. ஆமாமா, கண்டிப்பா நல்ல பர்சன்டேஜ் வாங்குவேன். டோன்ட் வரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னம்மா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ரொம்ப சேஃப் இங்க ஹாஸ்டல்லாம். யா கார்த்திகா, நான் தான். ஏய், என்ன பைத்தியம் முத்தி போச்சா? அர்த்த ராத்திரியில காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வர. ஏய், என்னடி இது? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கா? இவனை பேசாம வாடகையில புடிச்சு கொடுத்துடலாம். வேணாண்டி, இவனை போலீஸ்லயே புடிச்சு கொடுக்கலாம். ஹலோ மேடம், நான் ஒன்னும் தனியா வரல, ஒரு கேங்கோட தான் வந்திருக்கேன். என்னது கேங்கா? எதுக்கு? என் ஆளை கிட்னாப் பண்றதுக்கு. வாட்? கிட்னாப்பா? ஆமாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என்னப்பா, என்ன சீன் போடுறியா? இங்க இருந்து ஒரு வாட்டி தூக்கிட்டு போயிடுவியா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டேன். இந்த பாருங்க மைக்க ஸ்ப்ரே, இதை ஆள் மேல அடிச்சு அப்படியே அழகா அவங்க மயக்கம் போட்ட அப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க. கார்த்திகா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 1 hourல மயக்கம் தெளிஞ்சிரும். பயப்படாதீங்க, உங்க மேல அடிக்க மாட்டேன். வேணும்னா தூக்கி போட்டுறேன். நிஜமாவே என்ன கடத்த போறியா? எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டம் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? ஏன் கூட வாங்க, டீடைலா சொல்றேன். அங்க பாருங்க கருப்பு சித்தப்பு. நான் சிக்னல் தரேன், திருப்பி கொடுப்பாரு பாருங்க.
கொடுத்தாரா? அங்க பாருங்க உங்க சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களை தூக்கிட்டு போக கோணிப்பையோட ரெடியா உட்கார்ந்துருக்காரு. அதுவும் பாருங்க ஜானவாச காரு, அதுல தூக்கிட்டு போய் தான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? ஆமா, அதுதாங்க எங்க பிளான். உங்க ஹாஸ்டல்ல 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே கருப்பு சித்தப்ப மெயின் ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து உங்க மேல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு நீங்க மயங்கி கீழே விழுந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்றதாங்க எங்க திட்டம். ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த அப்ரூவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை எப்படி காப்பாத்துறது நான் ஐடியா கொடுக்குறேன். இப்படி வாங்க. ஏய், வாங்கடி. சீக்கிரம். ஐயோ இவ்வளவு புண்ணியம் வருது. ஏய் 2 கோணில இவ்வளவு பெரிய புறா பிடிக்கிறது. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் காம்பவுண்டுக்குள்ள நடுவீங்க? அடிக்கடி போட்டு இன்னொரு வாரம் இந்த பக்கம் வரவே கூடாது. என்ன சிக்கன் திட்டுப்பாளோ இந்த வாடை வருது. அம்மா அண்ணா அப்ப கல்யாணம் இல்லையாண்ணா? கொஞ்சம் இருந்தா கருமாதியே பண்ணிடுவாளோ. உள்ள போ. மறுபடியும் நைட் ரூம்லயே தள்ளி விடுறல. என்ன பாத்து இப்படி பண்ணிட்டீங்க? அடி தாங்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். ஏய், நீ இன்னும் எங்க சுத்திட்டு இருக்கியா? மயக்க மருந்து அடிக்கிற. ஆவுனா கத்திய தூக்கிட்டு அத உள்ள வைங்க சிஸ்டர். நீங்க எல்லாம் இப்ப கலாட்டா பண்றதுக்குனே இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ கார்த்திகா, நீ கோவப்படாத. நான் தான் உங்களை எல்லாம் கூட்டி வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும் கார்த்திகா. ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நீ மட்டும் தான் இப்படியா? இல்ல உன் கூட சுத்துறவங்களே இப்படியா? என்ன அப்படி நினைச்சிடாத. நானா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனர் ஆக வேண்டியவன். ஐயோ, நீ வாடி. ஏய் ஏய் கார்த்திகா, கார்த்திகா என்ன கார்த்திகா அப்படியே மாத்தி பேசுற? அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது ஒத்துக்கிட்டு போலாம் கொடுத்த, இன்னைக்கு இப்படி பேசுற? இது பாரு, 4 வருஷமா இந்த காலேஜ்ல வேலை செய்யற ப்ரொஃபசர்ல இருந்து பியூன் வரைக்கும் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? இந்த பாரு, this is a last warning for you. பேசாம இங்க ஓடி போயிரு, இல்லன்னா நிஜமா போலீஸ் கூப்பிடுவேன். வாடி போலாம். ஹலோ, என்னங்க மிரட்டுறீங்க? போலீஸ் தானே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வாட்? நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? என்ன கம்ப்ளைண்ட்? என் சீட்ல நீங்க படிக்கிறீங்களே அத பத்தின கம்ப்ளைண்ட். உன் சீட்ல நான் படிக்கிறேனா? என்ன உளறற? உண்மையை சொல்றேன். 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து 10,015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாத்தி 1015 எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கு. ஓ நல்ல நேரம். என் பேரோட ஏங்கிற இனிஷியல் சேர்ந்து உன் பேரா மாறி போயிடுச்சு. இப்ப புரியுதா உனக்கு எப்படி மெடிக்கல் சீட் கிடைச்சதுன்னு? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட பணத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்த உடனே அந்த முடிவையே நான் மாத்திக்கிட்டேன். பாக்குறதுக்கு நச்சுன்னு ஒரு நல்ல ஃபிகரா இருக்கியா, அதான் உன்னை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? ஏய் சும்மா சவுண்ட் அடாத கார்த்திகா. நீ எனக்கு வேணும், இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் படிப்பு செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு டிவி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுத்து உனக்கு டிகிரியே கிடைக்காம பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் கார்த்திகா. என்னடி அவன் சொல்றதுல உண்மையா? அப்ளிகேஷன் நம்பர்லாம் கரெக்ட், ஆனா சீட்டு விஷயம் தான் குழப்பமா இருக்கு. பேசாம ஒரு ஐடியா பண்ணலாம். அவன் கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. என்னது? வெறும் நடிப்பு தாண்டி. நடிப்பா? ஆமாண்டி. அப்புறம் உனக்கு அவன் டிகிரியை கிடைக்க விடாம பண்ணிட்டா. இப்பதான் அவன்னா கோர்ட்டுக்கு போறதும் ஸ்டே ஆர்டர் வாங்குறதும் ஒரு பெரிய கலாச்சாரமாவே ஆயிடுச்சேன். பேசாம நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இந்த மாதிரி லூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணல தாண்டி பிரச்சனையே. அவன் என்ன நிஜமா லவ் பண்ண போற? எல்லாம் நடிப்பு தானே. இதையும் ஒரு சப்ஜெக்டா நினைச்சுக்கோ. வரா 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 நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு. ஏங்க என்னங்க முடிவு பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னங்க ஆனா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனேயா?
ஒருவேளை எக்ஸாம் முடிச்சிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாளோ? அப்படியெல்லாம் நான் ஓட மாட்டேன். நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படிங்க கரெக்டா தெரியுது? உன் மனசையே தெரிஞ்சுக்கிட்டவனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு கூடவா தெரியாம போயிடும்? இங்க பாரு கார்த்திக், நான் உன்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் நீ என்னையே சுத்தி சுத்தி வர பாத்தியா? அதனால நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் ஆனாவா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கார்த்திக், எனக்காக ஒரு 5 மாசம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? 5 மாசமா? 10 மாசம் கூட உனக்காக காத்திருக்கேன் கார்த்திகா. ஆனா அது வரைக்கும் உன்னை எப்படி கார்த்திகா கான்டாக்ட் பண்றது? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நானே உன்னை தேடி வரேன். போதுமா? சரி, உன் மொபைல் நம்பரையாவது கூட. மொபைல் நம்பரா? 9840201314. Here are the few muscles, the biceps, the triceps, and this bone is the clavicle. Other muscles which are present in this area are the brachioradialis. Some other bones are the radius, ulna, and the artery which passes through the radial artery, ulnar artery. அதாண்டி நான் படிக்கிற சீட்டுக்கு பணம் கட்டினதா சொல்றான்ல அவனால. ஷூ அதெல்லாம் எதுவும் வராது. நீ கிளாஸ் கவனி. இப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்லடி. பொறுப்படி. Why are you talking? நீ என்ன அங்க தனியா கிளாஸ் எடுக்கறியா? No ma'am. Then what? Sorry ma'am. Listen the class. So the clavicle is the smallest bone in the body. ஏய், ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா? என்னடி நீ காலையில இருந்து அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? இத பார், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்க பல டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கு இல்லடி. இங்க பார், அடுத்தவன் தோட்டத்துல அத்துமீறி நுழைஞ்செடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. அதே காத்துல பறந்து தானா காலடியில விழுந்தா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். உனக்கு நடந்தது அதிர்ஷ்டம். வா. யாரு பாத்து இந்த நேரத்துல? ஹலோ. ஹாய். ஹாயா, யார் அது? கார்த்திகா, ஐம் கார்த்திக். கார்த்திகா? ஆமாங்க, நான் தான். என்னவோ தெரியலங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து என் கால் தரையில படவே மாட்டேங்குதுங்க. தரையில பட மாட்டேங்குதா? ஏன் பேய் அதாவது மாறிட்டானா? என்னமோங்க, எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. எத? நிஜமாதாங்க. இப்பவே உங்க ஹாஸ்டல் காம்பவுண்ட் எகிரி கூச்சு வந்து உங்க பக்கத்திலே இருக்கணும் போல தோணுதுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட நினைச்சதாங்க ஒரே டென்ஷனாவே இருக்குங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அதாங்க அந்த குண்டு பூசணிக்கா. ஏங்க உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலங்க? நல்ல டிப்பர் லாரி சைஸ்ல ஒன்னு கூடவே வச்சுக்கிட்டு சரியானவ அவளை பார்த்தாலே அப்படியே எரியுதுங்க. நெளிஞ்சு போன அலுமினிய அண்டா மாதிரி. இதெல்லாம் அம்மாவாசைக்கு சூடம் கொளுத்தி உடைக்கதாங்க யூஸ் பண்ணோம். இத பாருங்க கார்த்திகா, அந்த பப்ளி மாசம் உடனே கட் பண்ணிருங்க. இல்லனா நம்ம இமேஜ் தாங்க ஸ்பாயில் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு புரியுது, உனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன கார்த்திகா ஒரு மாதிரி பேசுற? உன் குரல் கூட வேற மாதிரி இருக்கு. மாறாம எப்படி இருக்கும்? என் குரல் என்ன மாதிரி தானே இருக்கும். யாரு? ஒரு குடி மேடமா? என்ன தில் இருந்தா நீ எனக்கே போன் பண்ணி என்னையே கலாய்ப்ப? ஒரு தமாசு போங்க. உங்களுக்கே போன் பண்ணி உங்களே. டேய் நிறுத்துடா. ஆளை பார்த்தா மேடம் இல்லனா குண்டு பூசணிக்காயா? டேய் மவனே, என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? காவாத்தனியா கலக்கி ஊத்த ஒட்டுபிடி உருள மண்டையா. சொல்லுமா, பிரின்சிபால் வராருல. ஸ்டூடண்ட்ஸ், MCIல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. யாராவது புது தீசிஸ் ரெடி பண்ணா அவங்க உடனே அப்ளை பண்ணலாம். யாராவது ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு தேராது போல் இருக்க. ஏமா கார்த்திகா, நீ டெங்குக்காக புது ஃபார்முலா ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ண வேண்டியதானே? அனிமல் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். ஹியூமன் டெஸ்ட்க்கு தான் ஆள் யாரும் கிடைக்கல. அதுக்கு தான் நம்ம சார் இருக்காரா? இல்ல சார், இதுக்குன்னு ஆள் சப்போர்ட் பண்ற நம்ம ராஜா பண்ணிக்கிறானே, அவனுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு சொன்னேன். ஆமா, அவனுக்கு சொல்ல வேண்டியதானம்மா. இல்ல சார், சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பயந்துகிட்டு யாரும் வர மாட்டேங்கறாங்க சார். இத பார் கார்த்திகா, நீ சூஸ் பண்ணிருக்கிறது நல்ல சப்ஜெக்ட். ட்ரை பண்ணு, கண்டிப்பா முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட்மா. Thank you சார். வாங்க சார். இன்னைக்கு துணிஞ்சு இவன்கிட்ட கேட்ற வேண்டியதான். ஏண்டா மாறி, இந்த சப்ளையர் ராஜபாண்டி வேற ஏதாவது சப்ளை பண்ணுவானா? என்ன முறைக்கிற?
அருமண்டா. ஏய் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடி. என்ன? உன் பின்னாடி சுத்துறானே ஒரு லூசு, அவனை வச்சு டெஸ்ட் பண்ணா என்ன? யாரு? அதான்டி உன் டம்மி லவர். ஓ அவனா? நல்ல ஐடியா தான். ஆனா ஏதாச்சும் ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா? ஐயோ சைடு எஃபெக்ட் வரணும்னு வேண்டிக்கோ, அதோட அவன் தொலைல இருந்து தப்பிக்கலாம்ல. ஏய் என்னடி பேசுற? அப்போ என் ப்ராஜெக்ட பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா? ஐயோ சரியான மரம் மண்டடி நீ. நீ உன் மெடிசன் அப்ளை பண்ணி அவனுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரலனா நீ உன் ப்ராஜெக்ட் பேப்பர்ல பாஸ். இன் கேஸ் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அதோட அவன் தொல்லையில இருந்து நீ எஸ்கேப். எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு ப்ளஸ் தான். இரு நானே அந்த லூஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். போன் எடுங்க பாஸ். இருக்கட்டும் பாஸ். யாரு என்னன்னு தெரியணுமா? வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது பாஸ். ஏதாவது முக்கியமான போனா இருக்க போதே. அட என்ன பாஸ்? கார்த்திகா சொல்லுங்க கார்த்திகா. கார்த்திகா உன்னை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றா. கொஞ்சம் காலேஜ் வரியா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வா. மேடம் தெரியாம வண்டி மாறிட்டேன். மாறி ஏறதுக்கு இது என்ன ஷேர் ஆட்டோவாடா? பீச்ல டிராப் பண்ணிடுவீங்களா? பீச் என்னடா பீகார்ல டிராப் பண்றடா. தபார் நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போடு. கையெழுத்தா? ஆமா. இதுல என்ன சார் எழுதிருக்கு? நாங்க பண்ண போற டெஸ்ட்ல உனக்கு அலர்ஜி ஏற்பட்டாலோ, சொறி சிரங்கு படை ஏற்பட்டாலோ, கண்ணு காது மூக்கு அவிஞ்சு போனாலோ, இல்ல லிவர் வெடிச்சு போனாலோ, மூளை செதறி போனாலோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு. போடு. ஒரு கையெழுத்து என்ன சார்? 1000 கையெழுத்து போடலாம். என் கார்த்திகாவுக்காக என் உசிரே போனாலும் எனக்கு பரவாயில்ல சார். பிபி நார்மல், பல்ஸ் ரேட் நார்மல், கார்டியக் ஆக்டிவிட்டி நார்மலா இருக்கு. சார் லேப் ரிப்போர்ட் சார். பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட நார்மலா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் நார்மல் கார்த்திகா. ஓகே. மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேம். ஆபரேஷன் தியேட்டர் பிளாக் பண்ணிட்டீங்களா? பிளாக் பண்ணியாச்சு மேடம். இங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திக், டோன்ட் வரி. இந்த மெடிசன் டெஸ்ட்டுக்கான ஒரு பிரிலிமினரி ப்ராசஸ் தான் இது. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். முதல்ல டெங்கு காய்ச்சலை உருவாக்குற வைரஸ் கிருமிகளை உங்க உடம்புல நாங்க செலுத்துவோம். ஃபர்ஸ்ட் 1/2 ஹவர்ல சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும். அடுத்த 1/2 ஹவர்ல டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி உருவாகும். அதுவே படிப்படியா முன்னேறி அடுத்த 1 ஹவர்ல டெங்கு காய்ச்சலாவே மாறிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காய்ச்சல் அதிகமாகி அது மேக்ஸிமம் லெவல் ரீச் ஆகும்போது எங்க ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச மெடிசனை உங்க உடம்புல ஊசி மூலமா செலுத்துவோம். அந்த மெடிசனை உங்க உடம்பு ஏத்துக்கிட்டா டெங்கு காய்ச்சல் படிப்படியா குறையும். ஒருவேளை அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தலை சுத்தல், வாந்தி, உடல் நடுக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்க உடம்புல ஏற்படும் போது வழக்கத்துக்கு மீறி இருந்தா இமீடியட்டா நீங்க சொல்லுங்க. ஓகே? ஓகே டாக்டர். டாக்டர் யூ கேன் ப்ரொசீட். ஓகே மேடம். நர்ஸ் அந்த வைரல் ஆன்டிஜன் எடுங்க. நான் போய் ஹெச்ஓடி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னாச்சு கார்த்திகா? ஃபீவர் 104 இருக்கு மேம். அடுத்த ஸ்டெப் போக வேண்டியதுதானே? IgG ஆன்டிபாடிஸ் பார்த்தாச்சா? PCR பண்ணியாச்சா? பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப நீ கண்டுபிடிச்ச மருந்து அப்ளை பண்ண வேண்டியதானே? நர்ஸ் டெம்பரேச்சர் பாரு கார்த்திகா. ஜுரம் குறைஞ்சிட்டு வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபீவர் குறைஞ்சிருச்சு மேம்.
குட். நீ கண்டுபிடிச்ச மெடிசன் ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆக போகுது. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. டெஸ்டருக்கு எந்த எஃபெக்ட் ஆகலைன்னா யூ வில் பி சக்சஸ். தேங்க் யூ மேம். ஃபிக்ஸ் வந்துருச்சு. காலை பிடிங்க. காலை பிடிங்க. கார்த்திக் 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 கார்த்திக். என்ன கார்த்திகா பயந்துட்டியா? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உனக்கு என் மேல நிஜமாலுமே பாசம் இருக்கு. நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். ஏன்னா என் உசுறு உன்கிட்ட தானே இருக்கு. கார்த்திகா மேடம் வாங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் தூக்கம் வரல மேடம், அதான் அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கேன். தூக்கம் வரலையா இல்ல வேற எவனையாவது வர சொல்லிருக்கியா? மேடம் நான் மத்த ஹாஸ்டல் வார்டன் மாதிரி கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை ஸ்டூடண்ட்ஸ பாத்திருப்பேன். இல்ல மேடம். Shut your mouth and go inside your room. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாட் நியூஸ். நம்ம காலேஜுக்கு எம்சிஐலேருந்து மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் கார்த்திகா தான். கங்க்ராட்ஸ். கார்த்திகா கண்டுபிடிச்ச டெங்கு பிரிவென்ஷன் ஃபார்முலா அப்ரூவல் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. கீப் இட் அப். Thank you sir. ஹே அசத்திட்ட. கங்க்ராச்சுலேஷன். Thank you. வாவ். ஹே பிரமாதம்டி. Thank you. உனக்கு என்ன வேணும்? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் காலேஜ் டைம்ல எனக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு. சாரி கார்த்திகா, நான் உனக்கு ஃபோன் பண்ணது ஜஸ்ட் வாழ்த்து சொல்றதுக்கு தான். எம்சிஐல பாராட்டெல்லாம் கிடைச்சதாமே. ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. என்ன கார்த்திகா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ். உனக்கு அவார்டு கிடைச்சதுக்கு அழகு சித்தப்பு என்ன பார்ட்டி கொடுக்க சொல்றாரு. அதுக்கு என்ன பணம் வேணுமா? சேச்சி என்ன கார்த்திகா எப்படி சொல்லிட்ட? பார்ட்டிக்கு பணம்லாம் வேணாம், நீ தான் வேணும். என்னது? ஆமா, நீ இல்லாம எப்படி நான் பார்ட்டி கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஈவினிங் மெரிடியன் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கட்டாயம் நீ வரணும். இது பாரு, என்னால அங்கெல்லாம் வர முடியாது. போன் வை. சரி, நாங்க சாப்பாடுலாம் பார்சல் வாங்கிட்டு ஹாஸ்டல் வந்துடுறோம். பார்ட்டி அங்கேயே வச்சுக்குவோம். பாஸ் லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்ட்டியா? சூப்பர். ஏய், ஏற்கனவே அடி வாங்குனது அல்ல கலந்து போயிருக்கு. மறுபடியும் லேடிஸ் ஹாஸ்டல் கேக்குதா? ஏய், ஹாஸ்டலுக்கு எல்லாம் வந்துடாத. நானே வந்து தொலைக்கிறேன். உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம், கங்க்ராச்சுலேஷன். உங்க ரிசர்ச் பேப்பரை எம்சிஐ அப்ரூவல் பண்ணிடுச்சாமா. ஆல் தி பெஸ்ட். நான் கூட 1979ல ஸ்டூடண்ட் நம்பர் 1 போதும் ஸ்டூடண்டா இருந்தாராமா. அம்மா எனக்கு இந்த இங்கிலீஷ்னா தெரியாதுமா. நீ ஏதோ அந்த மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதா தம்பி கார்த்திக் சொன்ன. அதுக்கு என் வாழ்த்துக்கள். அத நிறைய கண்டுபிடிங்க. அதே மாதிரி குறைச்ச விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு வழியவும் கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம மக்கள்லாம் நோயால கஷ்டப்படுறத விட மாத்திரை மருந்து வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு மேம் தான் வந்துட்டாங்களே, பார்ட்டி ஆரம்பிக்கலாமே. எப்ப பாரு சாப்பிடவே அலையுதானே வந்திருக்கோம். சரி விடு. ஓகே. ஏப்பா சப்ளையர், அந்த மேடம் போய் இது என்ன கிரேப் ஜூஸ்? எஸ் மேம். என்ன இது? இப்படி கொண்டா. எல்லாருக்கும் வேற ஆர்டர் பண்ணிட்டு நமக்கு மட்டும் கிரேப் ஜூஸ் கொடுத்திருக்கானுங்க. ஒருவேளை ஏதாவது கலந்திருப்பானுங்களோ? இவனுங்களை நம்ப முடியாது. இந்தப்பா மேம், எனக்கு ஜூஸ் எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போயிடு. இல்ல ஓகே சார். நீ இத வை, நீ இத குடி. நான் அத குடிக்கிறேன். பாஸ் அவங்களுக்கு வேற ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்க இதையே குடிங்க. வேணாம் வேணாம் பரவாயில்ல, நீங்க வேற ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் இதையே குடிக்கிறேன். ஐயோ, ஆத்தாடி.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க குடிக்கல? தேங்க்யூ. என் சரக்கு போச்சடா, என்ன பண்ணுவே? சித்தப்பு என்னப்பா இது? நான் தான் மேடத்துக்கு தெரியாம ஆப்பிள் ரம் ஆர்டர் பண்ணேன். ரம்மா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சிஸ்டர். டேய், என்னடா சிஸ்டர்? டாக்டர்னு சொல்லு. சரி டாக்டர். அம்மா, நீ மட்டும் ஏன்டா இவ்வளவு கருப்பா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். டாக்டர், அது ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது கரண்ட் கட் ஆயிருச்சா, இருட்டுல பிறந்து அதே இப்படி இருட்டா இருக்கேன் சிஸ்டர். டாக்டர், இருந்த கிளாஸ காணா சிஸ்டர். இது ஒரிஜினல், இது ஊறடிச்சது. இத சாப்பிட்டா லேட் ஆயிரும், இத சாப்பிட்டா சீக்கிரமே ஏறும். வார்டன், இதெல்லாம் வேண்டாம். வேற வேற ஏதாவது ஆசையா சொல்லுங்க. ஆசையா எதை சொல்லல? மீன் குழம்பு. ஐயோ, ஏன் வேற எந்த குழம்பும் பிடிக்காதா? சரியான ஆளு சார் நீங்க. இன்னைக்கு தான் நீ வாழை மீன் மாதிரி வலுவலுன்னு இருக்க. கொஞ்சம் குடி 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 குடி. வேண்டாங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரு பார்க்க போறாங்க? துபாயில இருக்க உன் புருஷனா பார்க்க போறேன். அட நீ வேற, அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. இந்நேரம் அவன் மண்டையை போட்டிருப்பான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒருவேளை அவன் திரும்பி வந்து கேட்டாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லலாம். டாக்டர் காண. ஐயோ, நீ வாயில வச்சு உறிஞ்சும் போதே அவ்வளவு ஸ்வீட்டியா இருக்கு. என்ன லைட்டு? யாருமா? போஸ் வேணுமா? இந்த போஸ், இந்த போஸ் நல்ல போஸ். இங்க நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? ஏ கார்த்திகா, என் பெர்மிஷன் இல்லாம எப்படி இங்க வந்த? ஏய், ஹாஸ்டல்ல எங்களை அரைச்சு வச்சுட்டு இங்க இவனை தள்ளிட்டு வந்து என்ன கேள்வி கேக்குறியா? படிக்கிற பொண்ணு தண்ணி போட்டியா? ஆமா. அத கேட்க நீ யாரா? நான் யாரா? என்ன நல்லா பாருமா, தெரியல? தெரியல போட. ஐயோ, பள்ளி மண்டையனுக்கு அடியா? பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எக்ஸ்டர்னல் எங்க இருந்து சார் வராங்க? மணிப்பால்ல இருந்து. ஓகே சார். இப்போ ஒரு குடி. என்னடியாச்சு? பார்ட்டிக்கு போகாதன்னு எவ்வளவோ தடவை சொன்னேன். அங்க போய் கண்டதையும் குடிச்சிட்டு பிரின்சிபலே அடிச்சிட்டாலாமா. இப்போ என்னடி ஆகும்? டிசி கொடுத்துருவாங்க. ஏய், நீ வேற 2 பெக் அடிச்சதுக்கெல்லாம் டிசி கொடுத்துருவாங்களா? எனக்கு என்னவோ இன்டர்னல் மார்க்ல கை வச்சிடுவாங்களோன்னு தோணுது. அது ஒண்ணு இல்ல மேடம். நேத்துக்கு செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அத கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சார் ரொம்ப பணிவா இருக்கீங்க. ஐயோ, விட்டா நான் பூமிக்கு அடியிலேயே போய் பூந்துக்குவேன். ஆனா மேடம் கொஞ்சம் தெனவட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. அதானே பாப்பா சொல்லுது இல்ல. ஒண்ணு இல்ல, மேடம் சொல்றாங்களேன்னு சொன்னேன். ஏமா, கொஞ்சம் பணிவா இருந்தா நல்லது இல்ல? எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல நீ இப்படி நின்னா ஏதாவது வில்லங்க வந்துற போதுமா? கார்த்திகா, என்னது? இல்ல மேடம், நேத்து நடந்த தவறுக்கு நீங்க எங்களை மன்னிச்சுட்டா நல்லா இருக்கும். மன்னிப்பு கேட்டாங்க. அவ்வளவு நல்ல மனசு. நீங்க செல்போன் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேஃப்டியா இருப்போம். மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? டெலீட் பண்ணிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? வர எக்ஸாம்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்டர்னல் மார்க்ஸ் ஃபுல்லா போடணும். ஐயோ, ஃபுல்லா போற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட அரியர் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணணும். பண்ணிடுறேன். அதை தாண்டி எனக்கு என்ன வேலை? அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை கொஞ்சம் டெலீட் பண்ணு. அது எப்படி உடனே செய்ய முடியும்? முதல்ல எக்ஸாம்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் மெமரி கார்டே கொடுத்துடுறேன். ஓகே? என் சேர்ல உட்காந்து எனக்கே நீங்க அட்வைஸ் பண்றத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. போலாமாமா? வந்து தொலை. எஸ்கியூஸ் மீ மேம், நீங்க சொன்ன மாதிரியே பிட்டெல்லாம் எழுதி ரெடியா கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா மேம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸை கவனிங்க. அவங்களா? மேம், இதை நான் கொடுத்தா அந்த மெமரி கார்டை கொடுக்குறேன், நீங்களே எப்படி? தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தேவையான ஆன்சர் இந்த பிட்ல இருக்கு. மறைச்சு வச்சு எழுதுங்க. அவளுக்கு மட்டும் பிட்டா? என்ன இவன் வேற கூப்பிடுறான்? யோ, என்னையா இங்க இருந்த கண்ணாடி காணோம்? அந்த பொண்ணை எட்டி பார்க்க வசதியா இருக்கும்னு நானே கேட்டுட்டேன். இந்த வயசுல இதுக்கெல்லாம் வயசா? சரி, எதுக்கு கூப்பிட்ட? 2 பிட்டு கூட எனக்கும் கொன்னே போடுவேன். இந்த மாதிரி என்னது? நீ மாடனும் இருக்கிறத இதுல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப்ல போட, சன் நியூஸ்ல போட போறேன். ஒரே நிமிஷத்துல உலகம் பூரா தெரிஞ்சிடும். ஐயோ, எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. இரு இரு, கூட வச்சுக்க வரேன். என்ன
மீதி ஆன்சர்லாம் உங்க மாமனா வந்து எழுதுவான். இருந்து எல்லாத்தையும் சொல்லு. ஏன் கீழே உட்காந்துட்டேன்? ஐயோ நான் சொல்றது தெரிஞ்சா என் வேலை டர்ரு. எழுது, மொல்லமா சொல்லு. நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க? இன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபேர்வெல் டே ஆச்சே பாஸ். ஏன் மேடம் உங்கள்ட்ட சொல்லலையா? இல்லையே. இன்னியோட நம்ம காலேஜ் முடியுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்போஸ் ஆகி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எப்படியோ பாஸ், உங்களாலேயும் மேடத்தாலையும் இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் டாக்டர் ஆக போறேன். ராமநாதன் MBBS. தேங்க்யூ பாஸ். எக்ஸாம்ஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல. எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஹாஸ்டல்ல போய் பாருங்க. ஆமா, அங்க போய் பார்க்கறது தான் பெட்டர். போங்க போங்க, ஊர்ல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ரூமும் காலி சார். ஏன்னா சேர்மன் அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. ரூம் எல்லாம் பக்காவா இருக்கணும். அதெல்லாம் பக்கா ரெடி. டேய் நீ என்னடா இந்த பக்கம்? அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள? இல்ல, கார்த்திகாவை பார்க்கணுமா? அவங்கள கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. எதுக்கு? இவன் ஏன்டா அவளை பார்க்கணும்? இல்ல, தம்பி அந்த பொண்ணை லவ் பண்றாப்ல, அத பத்தி கொஞ்சம் பேசணும். லவ் பண்றாங்களாமா? ஏண்டா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? ஆனாப்பட்ட ஆள்றாவ. அவ நேத்தியே ரூமை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா. வேற பொழப்பு இருந்தா பாரு, கூட்டிட்டு போடா. டேய் ரூமை பூட்டிட்டு வாடா. எல்லாம் பூட்டியாச்சு சார். டேய் அவன் கிடக்குறே சுண்டாக்கா பைய, அந்த பிள்ளைக்கு போட போடுறா. இன்னொரு ட்ரை பண்ணு.